காமெடி சென்ஸ் தான் நமக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளை ரொம்ப அது ஒரு இயல்பு நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு வரும். நான் டீ போடுவேன், ஆம்லேட் போடுவேன், அது கூட வீட்டுக்கு தெரியாது. அப்படி ஒரு இடத்துல போய் டீயை போட்டு மாட்டிக்கிட்டேன். என் ஃபேஸ்புக்கில் வேற ஏதோ போட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இவர் எப்போ பார்த்தாலும் ராத்திரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்க்க முடியுது. அரசியலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு கிடையாது. அரசியலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடை உடைச்சது எங்க தலைவர் தான். இப்ப நம்ம நாகப்பட்டினத்துல எம்எல்ஏ ஆனதுனால இப்ப 3 வருஷமா அங்க உள்ள ஃபுட் கல்ச்சருக்கு பழகிட்டோம். அங்க என்னன்னா இப்ப அரபு நாட்டு மந்தி, எல்லா காமெடியும் பார்ப்பேன் நான். அதுவும் வடிவேல் காமெடி தான் நமக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கு முன்னாடி கவுண்டமணிட்ட வந்து பயங்கரமான அரசியல் நையாண்டி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது கவுண்டமணி காமெடி, எல்லா காமெடியுமே நான் பார்ப்பேன். எல்லா காமெடி சென்ஸ் தான் நமக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளை ரொம்ப அது ஒரு இயல்பு நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு வரும். எவ்வளோ மன சிக்கல் இருந்தாலும், எவ்வளோ ஒரு நெருக்கடியான அந்த வாழ்க்கையில நம்ம இருந்தாலும், நம்மளை வந்து ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது அது அந்த நகைச்சுவை தான். அதுல நகைச்சுவை கலைஞர்களினுடைய பாத்திரம் ரொம்ப முக்கியமானது. இப்பவே கண்ணை கட்டுதேன்னு பாலிடிக்ஸ்ல சொல்றீங்களா? இந்த 10 வருஷம் மோடி ஆட்சிக்கே கண்ணை கட்டுது, இதுல திரும்பி வேற 400 சீட்ல ஜெயிப்பாங்கிறாங்க. என்ன ஆக போதோ? ஆகாது, ஜெயிக்க மாட்டாங்க. அதுவும் அவர் தான் வாயால வடை சுடுறாருல. அதுக்கப்புறம் அவர் ஜூனியர் இங்க அண்ணாமலை ஒரே உருட்டு தானே. இந்த இப்ப கூட உருட்டுனாரு. எல்லா தமிழ்நாடு பட்ஜெட்ல போட்ட எல்லா ஸ்கீமும் நாங்க எங்க ஸ்கீம் தான், அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னாரு. அதுக்கு நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்காரு, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு. அதனால நீங்க எப்படி போட்டாலும் நாங்க இப்படித்தான் வருவோம். அதுவும் அதேதான். நீங்க வாயால வடை சுடுறது, கண்ணை கட்டுறது, உருட்டுறது, கம்பி கட்டுறது எல்லாம் வந்து நம்ம பங்காளிங்க தான். அது அதனாலதான் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த தெளிவு இருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் நாங்க வந்து பொலிட்டிக்கலா தான் பார்க்கும் தமிழ்நாடு எல்லாத்தையுமே. அது எதுவா இருந்தாலும் சரி, அரசியலா பார்க்கிற உணர்வும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவும் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையுமே அரசியலா பார்க்குறோம். நீங்க வடிவேல் காமெடி மீம்ஸ் எல்லாம் எதுக்கு போடப்படுது தமிழ்நாட்டுல? தனி மனித தாக்குதலுக்காக பெரும்பாலும் போடுறாங்க இல்ல, அது பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்துக்கு தான் போடுறாங்க. அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு தான் அந்த காமெடிகள் முழுக்க பயன்படுத்தப்படுது. அப்போ இங்க உள்ள மக்கள்கிட்ட இயல்புலேயே அதுதான் இருக்கு. அது வந்து பாட்டா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, கருத்தா இருந்தாலும் சரி, கவியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பொலிட்டிக்கலா வச்சு டீல் பண்றது, அரசியலா வச்சு அதை வந்து நடத்துறது, அரசியல் சண்டை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுல. ரூம் பார்க்கும்போதே ஃபுல்லா புக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நீங்க நிறைய புக்ஸ் கண்டிப்பா படிப்பீங்க. அரசியல் இல்லாம ஒரு நான் ஃபிக்ஷனா உங்களுக்கு பிடிச்ச புக் இல்லைன்னா பிடித்த எழுத்தாளர்கள் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? இதெல்லாம் இப்ப காட்சி பொருள் தான். இதெல்லாம் ஒரு காலத்துல படிச்சது. இப்போ வந்து உண்மையை சொல்ல போனா வேதனை தான் படிக்கிறது இல்லை. இப்போ எப்போ படிக்கிறோம்னா ஏதாவது தேவைன்னா படிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு செஷன்ல ஒரு விஷயம் வருது, அல்லது இன்னைக்கு டிபேட்ல ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை பத்தி நமக்கு தெளிவில்லை அப்படின்னா அது என்ன அப்படின்னு போய் அன்னைக்கு நம்ம தேடுறோம், அதுக்காக படிக்கிறோம். இப்படித்தான் ஐட்டமே தவிர ஒரு நூல் படிப்போம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு படிப்போம்ல, அந்த இது இல்லை. இப்போ இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சிருக்கேன். நீங்க பாக்குற இவ்வளவு பெரிய நூலகம்ங்கிறது ரெஃபரன்ஸ். எப்போது ஏதாவது தேவைப்பட்டா எடுத்து பாக்குறது. அதுவும் இப்போ இந்த போன் வந்து எல்லாத்தையுமே அதிலே போட்டு வச்சிருக்காங்க, பிடிஎஃப் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ஏற்றி வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ நேத்து கூட அசம்பிளிக்கு நான் போகும்போது ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டது. ஆனா அந்த புக் இங்க இருக்கு, ஆனா அந்த புக்கை தேடல, உடனே போய் நெட்ல தட்டி அந்த பிடிஎஃப் வந்துருச்சு. நான் அசம்பிளிக்குள்ள அங்க உள்ள போனா போனு வந்து ஜாமர் போட்டிருப்பாங்க, போன்லாம் ஒர்க் ஆகாது. நான் காரு உள்ள என்ட்ராகும் போதே அது பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி என் போனுக்கு வந்துருச்சு. அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன், நாளைக்கு அங்கே என்ன பேசணுமோ அப்படிங்கிறது. வந்தால் நமக்கு வாய்ப்பு கிடைச்சால் இதை நம்ம பேசலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கைகளில் வந்துருச்சு. புத்தகங்கள் வந்து எனக்கு
எனக்கு வந்து முழுக்க முழுக்க பிரச்சனைகள், அரசியல், சமூகம், சமூக அவலங்கள் இது சார்ந்த நூல்கள் தான். அதனால பெரும்பாலும் நான் அதுக்குள்ளே தான். எனக்கு வந்து இந்த ஒரு காலத்துல கவிதையில ஈர்ப்பு இருந்துச்சு. அப்போ வைரமுத்து பயங்கர நமக்கு ஈர்ப்பான ஒரு கவிஞர். அவருடைய இதுவரை நான் சொல்லி அவருடைய வாழ்க்கையை எழுதியிருப்பாரு. அது பயங்கரமா அது ஒரு தடவை அதை வாங்கி ஹிக்கின் பாதம்ஸ்ல போய் வாங்கிட்டு வந்து அதை தொலைச்சிட்டேன். திருப்பி ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது சொன்னேன், இது இது இமெயில் தொலைக்க மாட்டேன், இதில் கையெழுத்து போட்டுதாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது ரொம்ப நம்மளை ஈர்த்த ஒரு புத்தகம். என் பழைய பனை ஓலைகள்னு ஒரு கவிதை தொகுப்பு. அவர் ஆரம்ப காலத்தில் எழுதினது அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய தண்ணீர் தேசம், அவருடைய மேத்தாவுடைய ஊர்வலம், நிறைய புத்தகம். மு மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள் நினைக்கிறேன். ஆமா, கண்ணீர் பூக்கள், நிறைய புத்தகம். அது மாதிரி ஒரு காலத்துல ரொம்ப தீவிரமான கவிதை வாசிப்பு அதுலதான் இருந்தேன். ஆனா எனக்கு இந்த கதை வாசிக்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது. நாவலும் வாசிக்க மாட்டேன், சிறுகதையும் வாசிக்க மாட்டேன். எனக்கு அது என்ன அதுல பெருசா ஈடுபாடு கிடையாது. இலக்கிய ஈடுபாடு இருந்தாலும் இலக்கியத்துல எனக்கு அந்த செக்டாருக்குள்ள எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. கவிதையில ஈடுபாடு உண்டு, கவிதையை எழுதுவேன், கவிதையில கவிஞர்கள் கவியரங்களுக்கு போவேன், எந்த கவிஞருடைய நூல் வெளியிட்டுனாலும் போய் உட்காந்துருவேன். அது ஒரு இதா இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லை. இப்போ அதுக்கான தேவையும் இல்ல மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இப்போ வந்து கவிதைகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முழுக்க முழுக்க அரசியல், அது சார்ந்த விஷயங்கள், அதுக்கான புத்தகங்கள், அதுவும் தேவைக்கு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கன்னியாகுமரியில பிறந்தவர் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுவா இருக்கும் அப்படின்னு என்னால ஓரளவு யூகிக்க முடியுது. ஆனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா இது. கன்னியாகுமரியில வந்து மீன் வைப்பாங்க. மீன் கூட அந்த கப்பைன்னு சொல்லி அந்த கிழங்கு வைப்பாங்க. அந்த கிழங்கு மீன் அது ஒரு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பீஃபு, அது ஒரு அதுக்கு ஒரு சுக்கப்பம்னு ஒன்று வைப்பாங்க. அது பொரிச்சு வைப்பாங்க, எண்ணெயில் போட்டு வறுத்து பொரிச்சு வைப்பாங்க. அது ஒரு காம்பினேஷன். இப்படி நிறைய இருக்கு. அப்புறம் பழபத்திரின்னு சொல்லுவாங்க. நீங்க கேரளாலாம் போனீங்கன்னா ஒரு நேந்திரம் பழத்தை அப்படியே முழுசா பொரிச்சு வச்சுருவாங்க நீளமா. நேத்து கூட எங்க வீட்டுல பண்ணாங்க. நீங்க நேத்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். நேத்து சாப்பிட்டோம். அது ரெகுலரா அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இங்கேயும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து எங்க ஊரெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது மருந்து சோறுன்னு ஒன்று பண்ணுவாங்க. எல்லாம் அந்த எள்ளு, கசகசா, அந்த மூலிகை ஐட்டம்ஸா போட்டு ஒரு சோறு, அதை உளுந்தெல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு வைப்பாங்க. அதுக்கும் மீன் வைப்பாங்க. அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம நாகப்பட்டினத்துல எம்எல்ஏ ஆனதுனால இப்ப 3 வருஷமா அங்க உள்ள ஃபுட் கல்ச்சருக்கு பழகிட்டோம். அங்க என்னன்னா இப்ப அரபு நாட்டு மந்தி, அது இது அங்க அங்க வந்து 5 கறி சோறுன்னு ஒண்ணு உண்டு நாகூர்ல எல்லாம். அந்த டெல்டா முழுக்கவே உண்டு. டெல்டால எந்த ஊருக்கு போனாலும் குறிப்பா அந்த முஸ்லிம்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல் உணவு என்னன்னா அந்த 5 கறி சோறு. ஒரு நெய் சோறு மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மட்டன் குருமா, அப்படி ஒரு 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 ஸ்வீட்டு, அப்புறம் அது 2-3 இது ஒரு தால்ச்சா, அது இதெல்லாம் வச்சு ஒரு 5 ஐட்டம் இருக்கும். சோறு இருக்கும். பிரமாதமா இருக்கும் அந்த சாப்பாடு. அது இல்லை, நாகப்பட்டினத்துக்கு வந்துருங்க. அது மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து நாகப்பட்டினம் மீனும் ரொம்ப பிரமாதமான மீன் கிடைக்குதுல்ல. அதை ஒட்டி அங்க நிறைய உணவு. ஆனா இப்ப ஃபுல்லா அந்த அந்த அரபு ஃபுட்டு, மந்தி, ஷவர்மா, அந்த அந்த கல்ச்சர் இப்ப அங்க நிறைய வந்து காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம்லாம் ஏகப்பட்ட கடைகள். எல்லாம் வேன் பிடிச்சு வந்து கூட்டம் கூட்டமா இறங்குறாங்க. வந்து வந்து இந்த மந்தி கடைகள் இப்ப ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. அதுல வந்து அந்த அந்த மட்டன் வந்து அப்படியே அப்படியே வேக வச்சு அதுல வச்சிருப்பாங்க. அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடும். அது அப்படி நீங்க அந்த சாப்பாடோட சாப்பிட்டீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மட்டன் வந்து பீஸ் ஆயிடும். அவ்வளோ நல்ல வேக வச்சு அதுக்குன்னே அது தனியா பண்ணணும். அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு குழியெல்லாம் தோண்டி அது ஆடை ஃபுல்லா இறக்குவாங்க. முழு ஆடை ஃபுல்லா இறக்குவாங்க. அது பண்ற சிஸ்டமே வேற. அதுக்கு வந்து நீங்க அங்க கல்ஃப்ல அரபு நாடுகள்ல வந்து ஏதாவது கடைகள்ல வேலை பார்த்தவங்க, அதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்களை கூப்பிட்டு வந்தா நீங்க அதை செய்ய முடியும். இங்க உள்ள யாரையாவது விட்டு செஞ்சீங்கன்னா அது வராது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்ப அங்க ஒரு ஒரு கல்ச்சர் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. நான் டீ போடுவேன், ஆம்லேட் போடுவேன். அது கூட வீட்டுக்கு தெரியாது.
அப்படி ஒரு இடத்துல போய் டீயை போட்டு மாட்டிக்கிட்டேன். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசா சமையல்லாம் நமக்கு தெரியாது. சாப்பிடுவோம், தேடி போய் சாப்பிடுவேன். என்ன சென்னையிலேயே நீங்க வந்து ஒரு தடவை அப்படிதான் என் ஃபேஸ்புக்ல வேற ஏதோ போட்டதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, இவர் எப்ப பார்த்தாலும் ராத்திரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்க்க முடியுது, அண்ணா நகர்ல பார்க்க முடியுது. அண்ணா நகர்ல ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அங்க ராத்திரி 1 மணி 2 மணி. அப்புறம் பிலால் ஹோட்டல் மவுண்ட் ரோடு, பிலால் ஹோட்டல் மவுண்ட் ரோட்லாம் ஒரு 30 வருஷமா நமக்கு அது ஸ்பாட். இடையில ஒரு 10-15 வருஷம் அந்த கடை இல்லைல்ல. அது எங்க அப்பாவே என்ன கூப்பிட்டு போய் அங்க பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வந்து பேச்சுலரா இருந்தாரு எங்க அப்பா. மட்டன் சமோசாலாம் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அது இடையில கொஞ்ச நாளா அந்த கடை இல்லை, கொஞ்சம் வருஷமா. திரும்பி இப்ப வந்த உடனே அதுவும் இப்போ ஒரு ஸ்பாட் ஆயிடுச்சு, நைட் ஸ்பாட். ஒரு 11 மணிக்கு போனா 2 மணி 3 மணி வரைக்கும் அங்க வந்து அப்படியே ஒரு ஹப்பு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஏரியா, ஃபுட் ஹப்பு மாதிரி. அதே பன் பட்டர் ஜாம் நான் போய் அதை இப்போ புதுசா அவங்க திறந்த உடனே போய் நான் எழுதினேன், பன் பட்டர் ஜாமும் டிராஃபிக் ஜாமும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகுது, அந்த பன் பட்டர் ஜாம் வாங்குறதுக்கு டிராஃபிக் ஆகுது. அப்போ பன் பட்டர் ஜாமும் டிராஃபிக் ஜாமும் அப்படின்னு எழுதி அதுவும் ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ சென்னையிலே நிறைய ஸ்பாட்டு, கிண்டி அந்த சிட்டி ஸ்கொயர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கீழே நிறைய கடைகள். அந்த இரவு டிராவல் பண்றது, இரவுல போய் நைட்டு தேடி போய் சாப்பிட்றது, நல்ல சாப்பாட்டுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பழக்கம். அது முன்னாடியே அந்த பழக்கம், அது இப்பவும் கண்ணி வராது. இது 10 வருஷமா இந்த காஸ்டியூமுக்குள்ள வந்துட்டேன். அது வந்து இது கொஞ்சம் வசதியா இருக்கு. அதாவது முதல்ல வந்து என்னன்னா, எங்க தலைவர்லாம் எல்லா பேண்ட் ஷர்ட் தான் போடுறாரு. அரசியலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு கிடையாது. அரசியலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடை உடைச்சது எங்க தலைவர் தான். இப்படிதான் வேட்டி கொடுத்து நல்ல கஞ்சி போட்டு அயன் பண்ண சட்டை போட்டு முறுக்கிக்கிட்டு அப்படி இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 சட்டை 4 சட்டை மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படி வருவாங்க. எங்க தலைவர் வந்து அப்படியே அதை உடைச்சு நல்ல பிராண்டடா பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சாரு. அது ஒரு 25 இயர்ஸ் அது ஒரு அரசியல் அடையாளமா மாறிடுச்சு. நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாம் பேண்ட் ஷர்ட்டே போட ஆரம்பிச்சோம். பேண்ட் ஷர்ட்லயே இது ஒரு வாய்ப்பா வசதியா இருக்கு. ஒவ்வொரு கலரா போட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு ஒயிட்டு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆனா எல்லாரும் என்னன்னா பாக்குறவங்க எல்லாம் அட்வொகேட்டான்னு கேட்பாங்க. இப்ப அது யாரும் கேட்கறது இல்ல. ஒரு காலத்துல அது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது, நீங்க அட்வொகேட் தானே, ஹைகோர்ட்டா, அந்த கோர்ட்டா, இந்த கோர்ட்டா கேட்பாங்க. ஆமாங்க, இல்லைங்க அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறது. சார், இன்டர்வியூ ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிட்டீங்க. நாங்க இது வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்காத விஷயங்கள் கூட நீங்க நிறைய எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்ல பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நிறைய நானே மறந்து போன பல விஷயங்களை திரும்ப ரீகால் பண்ணி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி.